கோதாவரி, எத்தனை தடவை தான் அந்த பத்திரிகையை பார்த்துட்டு இருப்ப? பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க அக்கா வீட்டுக்கு போன உடனே அன்னைக்கு நடந்த சண்டையை பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? அன்னைக்கு என் மேல என்னங்க தப்பு? அவங்க பேசினதுக்கு தாங்க நான் பதில் சொன்னேன். இதைத்தான் நான் வேணான்னு சொல்றேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேணும்னு நினைச்சா நாம தாமா கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போனோம். இது நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷம், எல்லாரும் வரணும். அது மட்டும் இல்ல, இதோட எல்லாம் முடிக்கிற போதான் என்ன? இன்னும் நமக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்கணும்ல. அதெல்லாம் நீ நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. ஏங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? என்னமோ என் மேலதான் தப்புன்ற மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அக்கா தங்கச்சின்னா அப்படிதாங்க, இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு குடிக்குவோம், ரத்த சம்பந்தம் விட்டு போயிடுமா? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. ஆனா அப்புறம் சண்டை போட்டுட்டு அந்த வீட்டுல நான் தண்ணி குடிக்க மாட்டேன், வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ என்ன, நாங்க வந்து அமைதியா இருக்கணும் அதானே? நான் வாயே திறக்கல, போதுமா? சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க அக்கா வீட்டுல பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படியே அவங்க சம்மந்தி வீட்டுல போய் பத்திரிக்கை கொடுத்துருவோம். ஏன்னா அங்கிருந்து பக்கம் தானே. அவங்க வீட்டுக்குலாம் நான் வர மாட்டேங்க. இதான் வேணாங்கிறது. உங்க அக்காக்கு அவங்க சம்மந்திங்க, அவங்கள கூப்பிடாம போனா தப்பாயிடாது. இத பாருங்க, ஏன் அக்கா ஏன் கூட பிறந்தவ, அவ எது பேசினாலும் நான் பெருசா எடுத்துக்காம விட்டுறலாம். ஆனா இவங்களெல்லாம் அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன பேச்சு பேசினாங்க, அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. நாம என்ன அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து விருந்தா சாப்பிட போறோம்? ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு திரும்பி வர போறோம். மரியாதை தெரியாதவங்களுக்கு நாம எதுக்குங்க மரியாதை கொடுக்கணும்? இத பாருங்க, அவசியம் கொடுக்கணும்னா அக்கா கிட்ட ஒரு 4 பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருவோம், அவங்க வேணா கொடுத்துக்கட்டும். சரி, அப்படியே செய்வோம், விடு. டேய், நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ அமெரிக்க பிரசிடென்ட் கால் பண்ற மாதிரி சும்மா சேச்சின்ட்டு கிடக்குற. அவன் வந்தா நான் தானே பேச போறேன், நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. இப்ப எனக்கு டென்ஷன் மட்டும் இல்ல, ரொம்ப பயமா வேற இருக்கு. பயமா? நம்ம என்ன அவனை கூட்டு வச்சு கொலையா பண்ண போறோம்? முதல்ல இந்த எகத்தாளமா பேசுறதை நிறுத்து. எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. முதல்ல அவனை கால் பண்ணி இங்க வர சொல்லு. தேவையில்லாம ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. நான் வர சொல்றேன், ஆனா இதே மாதிரி அவர்கிட்டயும் திமிரா தெனவட்டா பேசிட்டு இருக்காத.